சென்னையைச் சேர்ந்த சரவணா பாக்ஸிங் கிளப் நிறுவனர், தேசிய குத்துச்சண்டை வீரர், இது தவிர நாடக மற்றும் திரைப்பட நடிகர் நமது அன்பு சகோதரர் கே ராஜசரணன் அவங்கள பற்றி சொல்லணுன்னா நிறைய பரிணாமங்களில் தன்னோட திறமையை வெளிப்படுத்திகிட்டு இருக்காரு. பேசிக்காக அவர் ஒரு குத்துச்சண்டை பயிற்சியாளர். இவர் தன்னுடைய பயிற்சி மூலமாக நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்காரு. மாவட்ட அளவில், தேசிய அளவில் நிறைய வெற்றிகளை பிள்ளைங்களுக்கும் சரி நம்ம நாட்டுக்கும் சரி வாங்கி கொடுத்துருக்காரு. இவர் அது மட்டும் இல்லாமல், குத்துச்சண்டை மட்டும் இல்லாமல் நிறைய துறைகளில் செயல்பட்டு இருக்காரு. முக்கியமாக இப்போ திரைப்பட மற்றும் நாடகத்தில் ஆக்டராக இருக்கார். இது தவிர சிறந்த ஒரு கதை ஆசிரியராக, ஒரு குறும்பட இயக்குனராக, இப்படி நிறைய பரிணாமங்களில் அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ந்துட்டுருக்காரு. இதுன்னு கிடையாது, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும். இப்போ ஒரு இடம் சொல்லணும்னா, நான் பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்டில் இருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது தவிர கட்டடக்கலையில் கட்டடத்துக்கு வேலைக்கு போகிறாரு. எந்த கலையாக இருந்தாலும் அதை சிறப்பாக பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதில் சிறப்பாக பல நம்பிக்கையை விதைச்சிட்டு இருக்க இப்போ வளர்ந்து வர்ற நம்ம டாக்டர் கே சரவணன் அவங்கள நமது விருது குழுவின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் சிறந்த நம்பிக்கை நட்சத்திரம் விருது நமது அமைப்பின் சார்பாக அவருக்கு வழங்கப்படுகிறது. அன்பு சகோதரர் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். இன்னொன்று, அவர் நமக்காக இன்னைக்கு ஒரு ஷேடோ பாக்ஸிங் அப்படின்ற ஒரு குத்து சண்டையில் ஒரு நிமிஷம் பண்ண இருக்காரு. அவங்க துணைவியாரும் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. வாங்க வாங்க மேடம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாக்டர் கே சரவணன் அவங்களை கண்டு, ராஜா சரவணன் அவர் எப்பவுமே ராஜா தான். அவங்களை கண்டு என்னென்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முடிச்ச எங்கள் கூட பழகிறவங்க எல்லாமே எப்பயுமே ஒரு ஃபேமிலியாக நாங்கள் எப்பயுமே மாறியே பழகிட்டோம். அவங்களை கண்டு அது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் நாடு எல்லா மொழி மதம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது. அவங்களை கண்டு எங்கள் கூட வந்துட்டாங்களோ அவங்க எங்கள் ஃபேமிலி. அவங்களை கண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி அன்பு சகோதரர் எங்களுக்கு அறிமுகமானார். அவங்களை கண்டு கேரளாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணும் போது உங்களுக்கு மொதல் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ப்ரோக்ராம் வச்சுருந்தோம். அவங்களை கண்டு அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஆலப்புழாவில் போட் ரைடு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களை கண்டு அந்த போட் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு போட் ரைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் இலவசமாக கொடுத்துருந்தோம். உங்களை கண்டு அதில் பார்த்தீங்கன்னா மொதல் விருது வாங்குறதுக்காக வந்தார். உங்களுக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பல வருஷம் எங்கள் கூட நல்ல தொடர்பில் உள்ள ஒரு அன்பு அருமையான சகோதரர். உங்களுக்கு அதுபோக என்னென்னா தன்னடக்கம் அவர்கிட்ட உள்ளதே பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் ஒரு மல்டி டேலண்டட். உங்களுக்கு அவர் நேஷனல் பாக்ஸர், குத்து சண்டை வீரர், உங்களுக்கு தேசிய குத்து சண்டை வீரர். உங்களுக்கு கண்டு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருப்பார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்கே கூட இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். உங்களுக்கு கண்டு நம்ம பார்த்தீங்கன்னா மௌலானா மாதிரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜி மாதிரி, உங்களுக்கு எல்லாருமே ஜாம்பவான் தான். ஆனால் அமைதியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா காரியத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் சீனிவாசன் மாதிரி ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு கண்டு அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷமா நேஷனல் குத்துச்சண்டை வீரராக இருக்கார். உங்களுக்கு அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த சினிமா ஆக்டர், சீரியல் நடிகர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது போக பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணாலும் சரி, உங்களுக்கு உலகம் ஃபுல்லாக நாங்கள் எங்கள் சேவையை பண்ணுற மெயின் காரணமே என்னென்னா, நீங்களும் சேவை பண்ண ஆரம்பித்து அதை பல மக்களுக்கு கொண்டு போய் உங்களுக்கு அவங்களையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி நினச்சி தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எங்களை பார்த்து இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ அடுத்த வருஷத்துலேருந்து அவர் ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிச்சு உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோட தொண்டு நிறுவனம் மூலியமா எல்லா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா உதவி செய்ய ஆரம்பிக்க போறது சார். உங்களுக்கு ரெண்டாவது முக்கியமா அவரை பாராட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அவரோட துணைவியார் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கிறவங்களுக்கு என்ன காரணம்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு இன்னைக்கு
நம்மளுக்கு நோய் நொடி வருது. இன்னைக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்பு சகோதரிகள் வந்திருக்கீங்க, சகோதரர்கள் வந்திருக்காங்க, கணவன் மனைவி நிறைய வந்திருக்காங்க. அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு ஒன்று இருக்குது. உங்களுக்கு கண்டு அவங்களுக்குள்ள இருக்கிற அன்னோனியம், அவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை உங்களுக்கு கண்டு. மேடம் வந்து பார்த்தீங்கன்னா தவறா நினைச்சுக்கிறாங்க. உங்களுக்கு கண்டு ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில காரணங்களால வந்து மருத்துவ சிகிச்சையில இருக்காங்க. உங்களுக்கு கண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 மாசம் இல்லை, 1 வருஷம் இல்லை. உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும் சார்? 15 வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான தீவிரமான வந்து பாத்தீங்கன்னா வந்து மருத்துவ சிகிச்சையில் அவங்க இருக்காங்க. உங்களை கண்டு அவங்களால பெருசா வேலை பார்க்க முடியாது, பெருசா வந்து பாத்தீங்கன்னா எந்த செயலும் பண்ண முடியாது. உங்களை கண்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து சகோதரர் ஒருத்தர் மட்டும்தான். உங்களை கண்டு அவர் உழைச்சி அவரோட கலைகளையும் வளர்த்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட தொழிலையும் பண்ணி உங்களுக்கு வந்து வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்குதோ, சீரியல்ல வாய்ப்பு கிடைக்கா சீரியல் நடிக்க போவார், உங்களுக்கு படத்துல வாய்ப்பு கிடைக்குதா படத்துல நடிக்க போறாரு. இது எதுவுமே இல்லையா, டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆளுகளை வச்சு வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் வேலையை பார்க்க போயிருவார். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாரு அப்படின்னா, நம்மளை நம்பி ஒரு துணைவியார் வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையே நம்மளே தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி உழைச்சி இருக்கிற வரைக்கும் என் மனைவியை வந்து பாத்தீங்கன்னா எந்தவித பிரச்சனை இல்லாம உங்களுக்கு கண்டு நானே நிறைய தடவை கேட்டிருக்கேன், நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏகப்பட்ட ஏளனங்கள், ஏகப்பட்ட அவமானங்கள், ஏகப்பட்ட துன்பங்கள், ஏகப்பட்ட தோல்விகள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஆளுகளுக்கு வந்து நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க, ஏன் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா பராமரிக்கிறீங்கன்னு எவ்வளவோ கொஸ்டின் கேட்டுட்டாங்க. உங்களுக்கு வந்து எப்ப கேட்டாலும் சகோதரர் சொல்ற ஒரே வார்த்தை, நாங்க வந்து மாசத்துல 30 நாள் அவர்கிட்ட 20 நாள் பேசினாலும் மேடத்துக்கு வந்து நீங்க ஆஸ்பத்திரியில் இருக்கேன், மேடத்துக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன், மேடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரை காக்க வந்திருக்கேன். உங்களுக்கு எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அவங்க உங்க எல்லாரோட பிரார்த்தனையில வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமா வரணும்னு சொல்லி தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோ. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இவ்வளவு கஷ்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு அவங்க இந்த முருகனை பார்க்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷமா கனவு கண்டிருக்காங்க. அவங்க உடம்பு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா அவங்கள டிராவல் பண்ண கூட விடல, வர முடியல. அவங்களுக்கு வந்து டிராவல் பண்ணி அவங்களை ரொம்ப நாளா வர முடியாது, ரொம்ப நேரம் உட்கார முடியாது. உங்களுக்கு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மருத்துவ சிகிச்சையில இருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த டயத்துல நம்ம ஏபிஜே விஐபி குளோபல் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட 30 வருஷ கனவை வந்து பார்த்தீங்கன்னா நனவாக்குறதுக்கு திருச்செந்தூர்ல நாங்க ப்ரோக்ராம் வச்சு இந்த முருகனை வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரும் சார்பா வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த நல்ல நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு சகோதரர் எங்க ஃபேமிலியில ஒரு முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர். உங்களுக்கு வந்து இந்த டயத்துல உங்க எல்லாத்தோட பலத்த பாராட்டோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏபிஜே விஐபி குளோபல் சிறந்த நம்பிக்கை நட்சத்திரம் விருது வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாரும் சார்பால வழங்குறத நாங்க பெருமைப்படுறோம். உங்களுக்கு இந்த விருதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழங்குறதுக்கு நம்ம தலைமை விருந்தினர் திரு கோல்டன் சீனிவாசன் சார் அவர்களையும் உங்களுக்கு கண்டு நம்ம அன்பு சகோதரர் உங்களுக்கு சின்னத்துறை என்ற ஆண்டவர் சார் அவர்களையும் அம்ச சார் அவர்களையும் மௌலானா சார் அவர்களையும் உங்களுக்கு வந்து ஜி அவர்களையும் நம்ம ரஞ்சி சார் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கட்டிக்கிறோம். உங்க எல்லாரும் சார்பா வந்து பார்த்தா அந்த ஒரு நம்ம பால்துறை சார் மெயினா பாத்தீங்கன்னா நீங்களும் மேடை உங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணும், உங்களோட பலத்தை காலாட்ட கொடுங்க. இந்த மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஏபிஜே நிறுவனம் தொடர்ந்து ஒரு 4-5 வருஷமாக எனக்கு நிறைய அவார்டுகள்லாம் கொடுத்துட்ருக்கு. அவங்க நிறைய சமூக சேவைகள் நிறைய சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான். இதோடு இணைஞ்சு நானும் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன்.
அது கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஏஜிபி இதுலையா அனௌன்ஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மேடையில் வந்து இவ்வளோ பேர் இருக்கீங்க, எனக்காக இத்தனை பேரை வந்து இறைவனை வேண்டியதுக்காக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பாக்ஸிங்கில் வந்து நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 42 வருஷமாக பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். அது மட்டும் இல்லாமல் பாக்ஸிங் ட்ரைனிங் சென்டர் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். ட்ரைனிங் சென்டர் வந்து அங்கே எல்லாமே நிறைய பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சொல்லித்தரேன், சில பேர் காசு வாங்கி சொல்லித்தரேன். ஏழை பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸ்போர்ட்ஸ் இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து நல்ல விஷயந்தான். ஏன்னா இந்த காலத்து பசங்க எல்லாமே நிறைய வழிகளில் கெட்டு போயிடுறாங்க. ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எண்ணங்கள் மாறும், தீய பழக்கம்லாம் போகாமல் நல்ல பழக்கத்துக்கே வருவாங்க. அதனால் ஸ்போர்ட்ஸில் எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் எந்தெந்த குழந்தைகள் விருப்பம் இருக்கோ அது இதில் எல்லா பேரண்ட்ஸ்களும் சேர்த்து விடுங்க. எல்லாமே நல்லபடியாக இருக்கட்டும். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி நன்றி. உங்களுக்கு வந்து நிறைய செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் பேசுவாங்க. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் சார் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமாக முடிச்சுப்பார். உங்களோட எல்லா நல்ல விஷயங்களும் சிறப்பாக அமைகிறதுக்கு நம்ம அமைப்பு என்றைக்குமே துணை முடியும். உங்களுக்கு நன்றி நன்றி சார். அன்பிற்குரியவர்களே, இப்போ இவங்களை பற்றி பேசுனதெல்லாம் நீ கேட்டீங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஏபிஜே நடத்தக்கூடிய இந்த நிகழ்வுகளில் அனைத்தும் உள்ளத்தை தொடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், மனைவி எந்த நிலையில் இருந்தாலும் அவருக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்ற உன்னதமான பாடத்தை படித்து தந்திருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டிய கடமை ஒரு 2 நிமிடம் நீங்கள் எழுந்து நின்று அவரவர் வணங்குகிற இறைவனை, அவரவரை வணங்குகின்ற தெய்வத்தினை கேட்டு இந்த அம்மாவுடைய ஆரோக்கியத்துக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ண வேண்டும். சாதாரண விஷயம் அல்ல. தயவு செய்து 2 நிமிஷம் எழுந்திருந்து பார்த்து பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் எல்லா நலத்தையும் வளத்தையும் அவர்களுக்கு இருக்கிற துன்பங்களை எல்லாம், துயரங்களை எல்லாம், நோய்களை எல்லாம் நீக்கி ஒரு சிறந்த மனைவியாக அவருடைய கணவருக்கு கொடுத்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்திப்போமாக. இப்படிப்பட்ட ஒரு மனைவியை தன் வாழ்நாளில் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர் இவர் மனித நேயர், மாண்புப் பெற்றவர், மனித நேயர். அவருக்காக நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். நிச்சயமாக அவர் காலமெல்லாம் பிரகாசிப்பார், விழிப்பார். இந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக பாடுபடுவார். அவர் உயர்ந்து வாழ வேண்டும், ஈடூழி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பார்த்து நிறைவு செய்கிறேன். உண்மையிலே இது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு சம்பவம். நான் பார்த்துட்டே இருக்க ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்க பார்க்குறீங்க. எதையாவது நீங்க குறை சொல்ல முடியுமா? எதையாவது குறை சொல்ல முடியுமா? அவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகளை, அவ்வளவு பெரிய நிகழ்வுகளை, அவ்வளவு பெரிய சம்பவங்களை, சரித்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை நம்ம பேசுறதை பார்த்தா, கூடியிருக்க பார்த்தா ஒரு சாதாரண கூட்டமாக நினைக்கலாம். நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை யாராலும் நடத்த முடியாது என்கின்ற வகையிலே ஏபிஜே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு செயல்பாடுகளும், ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பிறருக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார்கள், பிறருக்காக தன்னை அனுப்பியிருக்கிறார்கள், பிறருக்காக தங்களுடைய இயக்கத்தை, அமைப்பை பயன்படுத்துகிறார்கள் என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நான் அவர்களுக்காக நான் பாராட்டுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அவர்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் எங்களுடைய உழைவு இல்லை, இறைவனுடைய துணை என்றுமே உங்களுக்கு இருக்கும் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அவரை சிறப்புரை ஆற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறவங்க எல்லாரும் சார்பாக.
இந்த மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஏபிஜே நிறுவனம் தொடர்ந்து ஒரு 4-5 வருஷமாக எனக்கு நிறைய அவார்டுகள்லாம் கொடுத்துட்ருக்கு. அவங்க நிறைய சமூக சேவைகள் நிறைய சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான். இதோட இணைஞ்சு நானும் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அது கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஏஜிபி இதுலையா அனௌன்ஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மேடையில் வந்து இவ்வளோ பேர் இருக்கீங்க. எனக்காக இத்தனை பேரை வந்து இறைவனை வேண்டியதுக்காக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பாக்ஸிங்கில் வந்து நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 42 வருஷமாக பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். அது மட்டும் இல்லாமல் பாக்ஸிங் ட்ரைனிங் சென்டர் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். ட்ரைனிங் சென்டர் தான் அங்கே எல்லாமே நிறைய பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சொல்லித்தரேன். சில பேர் காசு வாங்கி சொல்லித்தரேன். ஏழை பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸ்போர்ட்ஸ் இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து நல்ல விஷயந்தான். ஏன்னா இந்த காலத்து பசங்க எல்லாமே நிறைய வழிகளில் கெட்டு போயிடுறாங்க. ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எண்ணங்கள் மாறும். தீய பழக்கம்லாம் போகாமல் நல்ல பழக்கத்துக்கே வருவாங்க. அதனால் ஸ்போர்ட்ஸில் எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் எந்தெந்த குழந்தைகளுக்கு விருப்பம் இருக்கோ அது இதில் எல்லா பேரண்ட்ஸ்களும் சேர்த்து விடுங்க. எல்லாமே நல்லபடியாக இருக்கட்டும். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி நன்றி. உங்களுக்கு வந்து நிறைய செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் பேசுவாங்க. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் சார் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமாக முடிச்சுப்பார். உங்களோட எல்லா நல்ல விஷயங்களும் சிறப்பாக அமைகிறதுக்கு நம்ம அமைப்பு என்றைக்குமே துணை முடியும். உங்களுக்கு நன்றி. நன்றி சார். எல்லாரும் சேர்ந்து ஒரு பலத்தை பாராட்ட கொடுக்கலாம் உங்களுக்கு. அவர் மிகப்பெரிய ஒரு பாக்ஸர். உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 40 வருஷமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட நடிகர்களுக்கு, முக்கியமான விஐபிகளுக்கு, அரசாங்க அதிகாரிகளுக்கு உங்களுக்கு வந்து மிக மிக முக்கியமான ஆளுகளுக்கு எல்லாமே பாக்ஸிங்கை கற்றுக் கொடுத்து அவங்கள உடம்பு ஃபிட்னஸ் ஆரோக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சென்னையிலேருந்து நம்மளுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்தோட பலத்தை பாராட்ட ஒன்று கொடுங்க உங்களுக்கு வந்து. நன்றி நன்றி. இது என்னங்கிறது ஒரு தடவை சொல்லிடுங்க. பாக்ஸிங் இது ரேடோ பாக்ஸிங், அதாவது ரேடோ பார்த்து ஃபைட் பண்ணி. ஓகே சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆளுகளை வச்சு சண்டை போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து ஆளுகளே இல்லாமல் அவங்கள ஒத்திகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ ஒரு 4 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் சீனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதமாக வந்து 4 ஹீரோக்களுக்கு வந்து இப்போ அடுத்தடுத்த படங்கள் வருது. உங்களுக்கு வந்து அந்த படத்தில் அந்த ஹீரோக்கு எல்லாமே இந்த பாக்ஸிங் தான் அவங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் உங்கள் எல்லாத்தோட பலத்தை பாராட்ட ஒன்று கொடுங்க உங்களுக்கு. அந்த நன்றி நன்றி சார் உங்களுக்கு வந்து.